இட் இஸ் த ரைட் டைம். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்திருக்காரு. எந்த எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ அந்த எதிர்பாலினத்தவரை உங்களை தேடி வந்து தன்னுடைய தவறை உணர்த்தி எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஓம் ஹிமகுந்த மிருணாளாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரவக்தாரம் பார்கவம் பிரணமாம்யகம். இந்த சுக்கிர பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் தன்னுடைய உச்சஸ்தானமான மீனராசிக்குள்ளே பிரவேசமாகிறார். இந்த மீனராசிக்குள்ளே பிரவேசமாகக்கூடிய சுக்கிரனால் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்விஷயங்கள் நிறைய நடக்க போகிறது. ஆனால் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். குறிப்பாக இந்த 2026 சுக்கிரன் உச்சமடைகின்ற காலத்தில் எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில், அதாவது 7ஆம் இடம் 4ஆம் இடம் ஆகிய இடங்களில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், இந்த மாதிரி இடங்களில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த மாதிரி ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கை பதிவாக இருக்கும். மற்றபடி மற்ற ராசிகளுக்கு அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சில ராசிகள் வெற்றிகளை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகிறார்கள். தன லாபம், தைரிய லாபம், திரவிய லாபம், பதவி லாபம், செல்வாக்கு லாபம் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் காதல் சம்பந்தமான விஷயம், சுக்கிரன் கணவன் சம்பந்தமான விஷயம், கணவன் மனைவி உறவு, சுக்கிரன் இந்த எதிர்பாலினத்தவர்கள் விஷயம், சுக்கிரன் படாடோப அலங்காரம் சம்பந்தமான விஷயம், இதிலெல்லாம் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியினால் யாருக்கு அதிக லாபம் அப்படின்னு கேட்டால், கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் என்னை போன்ற யூடியூப்பில் வந்து பேசக்கூடிய அனைத்து பிரிவினருக்குமே யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது, எங்கேருந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 1, 2026 முதல் மார்ச் 25, 2026 வரை சுக்கிரன் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகி 1ஆம் தேதி அன்னைக்கு மீனராசிக்கு போகிறாரு. 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் மீனராசியில் உச்ச பலத்தோடு இருக்கார். ஆனால் அந்த இடத்துல சனியும் இருக்கார். அதனால் கொஞ்சம் சில பாதிப்புகள் இருக்கும். இதில் மார்ச் 11க்கு மேலே குரு மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால பல நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படிப்பட்ட பலன்கள் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள் ஆராய்வோம். சிம்ம ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். தசமஸ்தானாதிபதி உச்சமடைகிறார். தசமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை. இது என்ன சார் இது குழப்பம்? இந்த தசமஸ்தானாதிபதி சுக்கிரன் சனியோடு சேர்ந்திருக்காரு. சனி 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. எங்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதா, அதாவது பேய் வருமா வராதா, அதுக்கு வரத்துக்கான அறிகுறி என்னன்ட்டு ஏதோ ஒரு படத்தில் கேட்குற மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கான அறிகுறி ஏதாவது இருக்குமானா எல்லாம் தேடி வரும். எந்த எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டதோ அந்த எதிர்பாலினத்தவரை உங்களை தேடி வந்து தன்னுடைய தவறை உணர்த்தி, நான் தப்பு பண்ணிட்டேன் வந்து ஜாயின் பண்ணுங்கள், நானே மேனேஜ்மெண்ட்கிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை கொண்டு போய் உயரஸ்தானமான ஒரு இடத்துல உக்காத்த வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறாரு, அதனால் ஏதாவது கெடுதலா அப்படின்னா, உங்களுக்கு யோகாதிபதி தசமஸ்தானாதிபதி 8இல் போய் மறைவதன் மூலமாக எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் வரும். ஆப்போசிட் ஜெண்டர் வந்து திடீர்னு வந்து சொல்லுவாங்க, சார் சாரி சார் நான் தப்பு பண்ணிட்டேன், அன்றைக்கி உங்களை நான் வேறு யாரும் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்ட்டு உங்களை நான் கை காமிச்சு விட்டேன் சார், நான் மேனேஜ்மெண்ட்டை நம்ம மேனேஜர்கிட்ட சொல்லிட்டேன், சிஇஓட்ட சொல்லிட்டேன், உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னேன், அதனால தான் நானே வரேன்னு சொல்லி வந்தேன். அதாவது என்னென்னா, தங்களுடைய தவறை திருத்தி உங்களிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எதிரியை மன்னித்து நட்பாக்கி கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் அரசியல் ரீதியாக, அரசாங்க ரீதியாக உங்களுக்கு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு பயிற்சி ஆச்சுன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை. குரு பயிற்சி ஆச்சுன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டீங்க, டெல்லிக்கு ஓடி போயிடுவீங்க. டெல்லியில் போய் உக்காந்துட்டு ஆட்சி செலுத்தக்கூடிய வகையில் இருக்குது. டெல்லிக்கு போய் உக்காந்துட்டு
உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களுக்கு அரசியல் துறையில் அரசாங்கத்தில் ஒரு பதவியில் உட்காரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சார் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா? இப்போ முயற்சி எடுத்தால் ஜூன் மாதத்துக்கு மேலே கிடைக்கும். ஆனால் இப்போ முயற்சி எடுக்கணும். இப்போ முயற்சி எடுக்கலை அப்படின்னா கிடைக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ இட் இஸ் த ரைட் டைம். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு தசமஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கார். சனி அந்த தசமஸ்தானத்தை பார்க்குறார். இதனால் உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் மூலமாக, திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக அரசாங்க பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி சார் இருக்குது? உங்கள் பார்ட்னர்ஸ் கொஞ்சம் ஆதிக்கம் செலுத்தினாலும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட பண வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த சுக்கிர பயிற்சி இருக்குது. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது பணம் வருதுன்னா அது மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, யார் கொடுத்தான்னு கேள்வி கேட்கணும். அதே மாதிரி மனைவி மூலமாக பணம் வந்ததுன்னா கணவன் எப்படி வந்தது, ஏன் வந்தது, எதுக்கு வந்தது, யார் மூலமாக வந்ததுன்னு கேள்வி கேட்கணும். இந்த கேள்விகள் வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய சிக்கல் எதுவும் உங்களை பாதிக்காது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மராசியில் பிறந்தவங்க பணம் வருதுன்னு செலவு பண்ணக்கூடாது. ஏன் வருது, எதுக்கு வருது, எப்படி வருதுங்கிற ஆராய்ச்சியை செய்வது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். அதாவது குழந்தை பாக்கியமே இல்லாமல் சங்கடப்பட்டு கொண்டிருக்கும், அதாவது உறவுகள் விஷயத்தில் அவமானங்களையும் சங்கடங்களையும் பட்டு கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் நுழைகின்ற நேரம். உங்களுக்கு திருமணமாகலாம், உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக வம்ச விருத்தி ஏற்படலாம். உங்கள் குழந்தைகளுக்கு திருமணமாகலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு திருமணமாகலாம். உங்கள் குடும்பத்தில் இப்போ ஒரு புதிய உறவு வர வேண்டிய நேரம், அது பெண்ணுறவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருக்குது, ஒரு 8 வயசு 10 வயசு 12 வயசில் 15 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த பெண் குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணி பியூபர்ட்டி அட்டன் பண்ணி குடும்ப சந்தோஷத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உறவுகளின் சந்திப்பு நிகழ்த்துவதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பண வருமானம், தொழில் முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக போய் ஆஜராகாதீங்க. அவங்களா உங்ககிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா நீங்கள் மன்னிக்கிறதுக்கு தயாராகிடுங்க. மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் பெரிய மனுஷன், மன்னிக்க தெரிஞ்சவன் மகா பெரிய மனுஷங்கிறத சில பேர் சொல்லி கேட்டிருக்கோம். அதை நீங்களாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த சுக்கிர பயிற்சி தனிப்பட்ட ராசிக்கு நம்ம சொல்லியிருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா உங்கள் லக்னம் உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் லக்னத்துக்கு எந்த இடத்துல சுக்கிரன் நீங்கள் பிறக்கும் பொழுது இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இந்த பலன்கள் மாறுபடுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கான பலன்களை, சுக்கிர பயிற்சி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. உங்களுடைய எதிர்காலம் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வசதி வாய்ப்புகளோடு இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.